தெலங்கானாவைச் சேர்ந்தவர் ராகேஷ். இவர் பெங்களூருவில் ஐடி துறையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சமீபத்தில் டேட்டிங் ஆப் மூலம் ராக்கி என்ற பெண்ணை சந்தித்திருக்கிறார். பெங்களூருவில் பிசினஸ் அனலிஸ்டாக வேலை பார்த்து வருவதாக ராக்கி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். சாட்டிங்கில் தொடங்கிய பழக்கம் நாளடைவில் நெருக்கமாகி இருக்கிறது. ஆன்லைனிலேயே இருந்த நெருக்கத்தை ஆஃப்லைனில் தொடர்வதற்காக இருவரும் சமீபத்தில் இலங்காவில் உள்ள ஒரு மாலில் சந்தித்திருக்கிறார்கள். பிறகு ராக்கி ஒயிட்ஃபீல்டில் உள்ள தனது வாடகை வீட்டுக்கு ராகேஷை அழைத்து சென்றிருக்கிறார். அவருக்கு குடிக்க மது கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்டத்தை நோக்கி ராகேஷ் காத்திருந்த நேரத்தில்தான் திடீர் என கதவு தட்டப்பட்டிருக்கிறது. கதவை திறந்ததும் 4 ஆண்கள் திமுதிமுவென உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் ராக்கியும் ராகேஷும் மிரண்டு போயிருக்கிறார்கள். அந்த 4வரில் ஒருவர் ஹவுஸ் ஓனர் என ராக்கி கூறியிருக்கிறார். அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் MMDA போதைப் பொருளை இருவரும் பயன்படுத்தியதாகவும் ராக்கியின் கைப்பையில் இருந்து ஒரு பவுடர் பாக்கெட்டையும் எடுத்திருக்கிறார்கள். ஆத்தோடு காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கப் போவதாகவும் மிரட்டியிருக்கிறார்கள். பயந்து போன ராக்கி அழுது கொண்டே பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு என அழுதிருக்கிறார். அந்த கும்பல் நாங்கள் கேட்கும் பணத்தை கொடுத்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மாட்டோம் என ராகேஷை மிரட்டியிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டு இறுதியில் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க ராகேஷ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கையோடு அந்த பணத்தை அக்கவுண்டில் இருந்து மாற்றிக்கொண்ட அந்த கும்பல் ராகேஷை அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் போகச் சொல்லியிருக்கிறது. பணத்தை இழந்த கையோடு இலங்கா காவல் நிலையத்துக்கு வந்த ராகேஷ் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் ராக்கியிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் இது அனைத்தும் ராக்கியின் மாஸ்டர் பிளான் என்று தெரிய வந்திருக்கிறது. ராக்கியின் உண்மையான பெயர் சங்கீதா. 36 வயதான இவரது பூர்வீகம் உத்தரப்பிரதேசம். பெங்களூரில் உள்ள JB நகரில் பார் டான்சராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் 2023ஆம் ஆண்டு இதே பாணியில் ஒரு இளைஞரை சங்கீதா ஹனி டிராப் செய்து பணம் பறித்திருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கீதாவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஜெயிலில் இருந்து வெளியே வந்த சங்கீதா பிளம்பர், மெக்கானிக் போன்ற வேலை செய்பவர்களாக பார்த்து தனக்கென 5 பேர் கொண்ட ஒரு கும்பலை உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் மூலம் ஹனி டிராப் செய்து பணம் பறிக்கும் வேலையில் இறங்கி இருக்கிறார். டேட்டிங் ஆப் மற்றும் சோசியல் மீடியா மூலம் சங்கீதா ஆண்களுக்கு வலை விரிப்பார். அப்படி வலையில் சிக்கியவர்களை ஏமாற்றுவதற்கென்றே ஒயிட்ஃபீல்டில் ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அங்கு அழைத்து சென்று ஆண்களுடன் நெருங்கி பழகும் நேரத்தில் சங்கீதாவின் ஆட்கள் என்ட்ரி கொடுத்து அவரை மிரட்டி பணம் பறிப்பதுதான் சங்கீதாவின் ஹனி டிராப் ஸ்டைல். இதே பாணியில்தான் இந்த கும்பல் ராகேஷ் உட்பட பலரை ஏமாற்றி இருக்கிறது. சங்கீதாவின் பையில் பவுடர் பாக்கெட், பேக்கிங் சோடா இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கீதா உட்பட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.